கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தைக்காய் நான் அவர் சமூகத்திலே காத்திருந்து கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்காய் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம், யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான். முதலாவது இந்த வருடத்தின் 1ஆம் மாதத்தை கர்த்தர் காணும்படி செய்த குறிப்பிக்காய் இந்த மாதத்துக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் கர்த்தர் இந்த நல்ல ஒரு கூடிகைகளை நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அந்த கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு இந்த மாதத்தோட கடைசி நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். கடைசி அந்த 31ஆம் தேதிக்குள் வந்திருக்கிறோம். ஒரு புதிய மாதத்துக்குள்ள நாளைக்கு நம்ம போக போறோம். இந்த வார்த்தை போகிறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் பேசினபடி அந்த ஒரு 10 நாள் தொடர்ந்து உபவாச நாள், அதாவது தொடர்ந்து ஒரு ரிவைவர்ஸ் அப்படிங்கிற ஜூம்ல ஒரு பிரேயர் நம்ம நடத்தினோம். அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் தொடங்கி ஒரு 3 நாட்கள் அதே மாதிரி ரிவைவர்ஸ் ஒரு உபவாசத்தோடு கூட ஒரு 3 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து அது கடந்த மாதத்துல வைக்க முடியல. இந்த பிப்ரவரி மந்த் நமக்கு அந்த ப்ரேயர் இருக்கும். பிப்ரவரி 3, 4, 5 இந்த 3 நாட்களுமே ஒரு ரிவைவர்ஸ் போல நடக்கும். உங்களுக்கு ஒரு புது ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுவாங்க. அதுக்காக ஜெபத்தோடு காத்திருங்க. 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி உபவாசத்தோடு அந்த மாத ஊழியங்களுக்காக நம்ம சமூகத்துல காத்திருந்து இவ்வாறு நாம் ஜெபிக்க போகிற ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மை உருவாக்க போகிறார், பலப்படுத்தி பயன்படுத்த போகிறார். விசுவாசிப்பீங்க கர்த்தர் இந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க போறாரு சரி. உள்ளத்துல விசுவாசிக்கிறவர்களாய் உணர்ந்தவர்களாய் நம்ம ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். இந்த நாள் அவனுடைய வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தை போட்டு பேசினாங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் மத்தியிலே இடைப்படுவாராக. நமக்கு தேவையெல்லாம் அற்புதம். நம்ம நிறைய எத்தனை வார்த்தை நம்ம கேட்டாலும் ஒரு வார்த்தை நமக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா அற்புதம். கர்த்தர் நம் நடுவிலே அற்புதம் செய்வார், எங்கள் நடுவிலே அவர் அற்புதம் செய்வார். ஆனா அதற்கு முன்பதாக கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்ப்பார். உங்க பாளையத்தை சுத்தம் பண்ணுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையில நமக்கு சொல்லி தராங்க. அற்புதத்தை எதிர்பார்க்கிறவர்களே, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்கள் நடுவிலே நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். ஒருவேளை இன்னைக்கு உங்க குடும்பத்துல அற்புதம், உங்க வீட்டுல, உங்களோட வாழ்க்கையில, உங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ, இல்ல நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ, எனக்கு ஆண்டவர் இதை செய்தா நல்லா இருக்கும், ஆண்டவர் எனக்கு இதுக்காக வெளிப்பட்டா நல்லா இருக்கும், இதுல எனக்கு உதவி செய்தா, கை கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கூட நீங்க யோசித்து வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காய் பேசி இடைகிறார். என்ன காரியத்தான் சொல்றாருன்னா, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்கள் நடுவிலே நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். எந்த இடத்துல நீங்க குறைவுள்ளவர்களாய் காணப்படுற மாதிரி தெரியுது, வாங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இங்க ஒரு யோசுவாவுக்கும் அவன் ஜனங்களுக்கும் கர்த்தரின் வார்த்தையை கூறுகிறார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்க போறீங்க. என்ன காரியம் அப்படின்னா, இங்க இவங்க யோர்தானை கடக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி மோசையோடு ஜனங்கள் செங்கடலை கடந்தாச்சு. இது இந்த பொறுப்பு யோசுவாவுக்கு வந்திருக்கிறது. யோசுவாவுக்கு யோசுவா மேல வைத்த இந்த பொறுப்பின் நிமித்தமா அந்த யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கே ஃபர்ஸ்ட் இந்த யோர்தானை கடக்கணும். இந்த யோர்தானை கடக்கணும் அப்படின்னா சாதாரணமா இல்ல. அநேக கேள்விகள் யோசுவாவுக்கு. மோசை கோலை நீட்டினா பிளக்கும் செங்கடல், ஆனா என் கையில கோலும் இல்லை, பொண்ணும் இல்லை,
நான் என்ன செய்வேன்? நான் எப்படி இந்த யோர்தான பிளப்பேன்? எப்படி இந்த யோர்தான தாண்டி இந்த ஜனங்கள கொண்டு போவேன்? இல்ல நீ மோசே தான் இத நடத்த முடியும். உனக்கு நடத்துறதுக்கு தகுதி இல்ல. உனக்கு நடத்துறதுக்கு பலன் இல்ல. அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த ஜனங்கள் உதறிட்டு போயிருவாங்களோ, இல்ல மோசேயே இந்த பாடுபடுத்துனாங்க. அப்ப அவங்க என்ன எப்படி பாடுபடுத்துவாங்க அப்படின்னு நிறைய பயங்கள் யோசுவாவுக்குள்ள இருந்தது. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு பிரத்யேகமா இந்த ஜனங்கள் கிட்ட தங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், ஒரு அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்றாங்க. அது மட்டும் இல்ல, ஆசாரியர்கள் ஆசாரியர்களை நோக்கி யோசுவா இப்படியாக சொல்லுகிறத பார்க்கிறோம். நீங்க உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னாடி நடந்து போங்க. அந்த பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னாடி போனாங்க. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாங்க, நான் யோசுவா மோசையோடு இருந்தது போல யோசுவா நான் உன்னோடு கூட இருந்து அநேகர் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள். யோர்தான்ல நீங்க நில்லுங்கள். அதுக்குள்ள நீங்க கால வையுங்க. கால் பட்ட மாத்திரத்துல யோர்தான் என்ன செய்யும்? அது குவியலாக குவியும். நீங்கள் ஜனங்கள் வந்து வெட்டாந்திரி வழியாய் வந்து உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் நடந்து போவார்கள் என்று சொல்லி ஆண்டவரின் வார்த்தை வெளிப்படுகிறது. அதே மாதிரி இவங்க போறாங்க. யோர்தான்ல நிக்கிறாங்க. கால்பட்ட மாத்திரத்துல கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் குவிந்து பிளந்து நின்றது. இந்த கால வேளையில விளக்க முடியாது, குடிக்க முடியாத கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் நதியையே, அதுவும் அறுப்பு காலத்துல அது அப்படி ஓடுமா? அந்த நதியே ஆண்டவர் அந்த யோசுவாவுக்கும் யோசுவாவின் ஜனங்களுக்காகவும் பிளந்து அவங்களை தாண்ட பண்ண முடியும்னா இந்த காலவேளையில எதை தாண்ட முடியலன்னு கவலையோடு இருக்கிறீங்க? எதை மேற்கொள்ள முடியலன்னு கவலையோடு இருக்கிறீங்க? எந்த சுச்சுவேஷனை எதுல மீண்டு வரணும்னு யோசனையோடு கேள்விகளோடு இருக்கிறீங்க? காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, இந்த வருஷத்தை காண செய்தவர், இந்த மாதத்தை காண செய்தவர், இந்த மாதத்துல 31 நாட்களும் எப்படி நடத்தணும் உங்ககிட்ட கேட்காமையே நடத்தினவர், உங்களை உடுத்துவித்தவர், உங்களை போஷித்தவர், உங்களை பாதுகாத்தவர், உங்களை எல்லா சூழ்நிலைகளுக்கும் தப்புவித்தவர். ஆண்டவர் சொல்றாரு, உன் கால் இடராதபடிக்கு நான் காப்பேன். உன் கால் சறுக்காதபடிக்கு நான் காப்பேன். நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். உன் பாளையத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொள். நீ அற்புதங்களை காண்பாய் என்று சொல்லுகிறாரு. இன்னைக்கு கர்த்தருக்கு தேவையெல்லாம் உங்க குடும்பத்துல பரிசுத்தம், கணவனுக்குள்ள பரிசுத்தம், மனைவிக்குள்ள பரிசுத்தம், பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்தம், எல்லைகளுக்குள்ள பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நம்ம அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் நம் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தெய்வ சமூகத்துல திரும்புறாங்க. இவங்களுக்கு அற்புதம் உண்டாகுது. யோசுவா எப்படிங்க பரிசுத்தம் பண்ணி கொண்டார்? எப்படி யோசுவா சொன்ன உடனே இந்த யோர்தான் பிளந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லிட்டாரு என்னன்னா, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூடயும் இருப்பேன்ப்பா அப்படின்ட்டாரு. ஆண்டவர் சும்மா யார் கூடயும் போய் இருக்கிறவர் அல்ல. யார் அவங்க கூட இருக்கிறாரோ அவங்க கூட தான் ஆண்டவர் இருப்பார். யோசுவா தேவனோடு கூட இருந்த மனுஷனா இருக்கிறான். யோசுவா 1வது அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுக்கும்போதே யோசுவாட்ட சொல்றாரு, பாருப்பா, சூரியன் உதிக்கிற திசையில இருந்து அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் நான் உனக்கு உன் எல்லையா இருக்கும். அதை நான் உனக்கு கொடுக்க விரும்புறேன். நீ உயிரோடு இருக்கனாலலாம் ஒருத்தன் கூட உன்னை எதிர்த்து நிக்க முடியாது. நீ தைரியமா இரு. நான் இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற ஆணையிட்ட தேசத்தை நீதான் இவர்களுக்கு பங்கிட போகிற வார்த்தைகளை நிறைவேற்ற மாத்திரம் நீ கவனமாயிரு. நீ வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை வந்து யோசுவாவுக்கு சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு இதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, யோசுவா நீ உனக்கு கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி நடக்க கவனமாயிரு. என்ன சொல்றாரு? உனக்கு கொடுத்த வார்த்தையின்படி நடக்க கவனமாயிரு யோசுவா. உன்னை வாயை விட்டு அந்த நியாய பிரமாண புஸ்தகம் புரியாது இருக்கட்டும். அதை நீ செய்யறதுக்கு கவனமாயிரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிரு. நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு புரியாதிருப்பதாக இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. உங்க கையில இருக்கிறது இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற இந்த வேத புஸ்தகம் தான் நம்மை நம்மை நேராய் செவ்வையாய் நடத்தக்கூடிய புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல உள்ள கட்டளைகளை தான் நிறைவேற்ற கவனமாயிரு என்று சொல்லி யோசுவாவுக்கு சொல்லப்படுகிறது. இந்த காலவேளையில உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஒரே ஒரு வழிவா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த நியாய பிரமாணத்தின்படி செய்ய கவனமா இருங்க. இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தை தியானிங்க. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உங்க வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். அடிக்கடி சொல்லுகிற ஒரு ஒரு சின்ன ஒரு கதை தான். ஒரு சின்ன குட்டி பையன் போய் அவங்க தாத்தா கிட்ட கேட்டானா, தாத்தா எப்ப பார்த்தாலும் நீங்க பைபிள் படிச்சுட்டே இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு போரே அடிக்கலையா? எவ்வளவு நாளைக்கு இதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க?
இதனால என்ன என்ன மாற்றம் இருக்கு? என்ன என்ன மாறி இருக்கு? எதுக்கு இதை செய்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க தாத்தா ஒரு ஒரு ஓட்டையான ஒரு கப், ரொம்ப மண்ணெல்லாம் சுத்தி இருக்கிற மாதிரி அழுக்கா, ரொம்ப ஓட்டையான ஒரு கப், ரொம்ப சுத்த அழுக்கா இருக்கு. அதை கொண்டு வந்து அவன் கிட்ட கையில கொடுக்குறாரு. இதுல தண்ணி நிரப்ப சொல்றாரு. ஓ, பார்த்தான். இதே ஓட்டையா இருக்கு, இதுல எப்படி தண்ணி நிரப்ப? வேக வேகமா நிரப்புன்னு உங்க தாத்தா சொன்னதுனால அவனும் தண்ணியை வேக வேகமா நிரப்பலாம். தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஓட்டையில போய்கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப கோவம். நான் கேட்ட ஒரு காரியத்துக்காக இப்படி தண்ணியை ஊத்த சொல்லி என்னைய இடத்தெல்லாம் தண்ணியை ஆக்கிட்டீங்க. உங்களாலதான் தாத்தா இப்படி ஆயிட்டு. எனக்கு நீங்க பதிலே சரியா சொல்லல அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க தாத்தா சொன்னாராம், அந்த கப்பை பாரு அப்படின்னு சொன்னாராம். அந்த கப் நல்ல வெள்ளையா இருந்துதான். அப்போ இதுல இருக்கிற ஓட்டை மாறல. இந்த கப்பு ஓட்டையாயிட்டு இந்த கப்பு நீ என்ன செய்ய முடியும்னு கேக்குற. அது உண்மைதான். ஆனா இந்த இந்த தண்ணி ஊத்த ஊத்த என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கப்பு வெள்ளையாயிடுச்சு. அதே மாதிரிதான் நீ ஒருவேளை ஓட்டப்பானையை போல இருக்கலாம். உனக்குள்ள போடுறதெல்லாம் வெளியே போலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உனக்குள்ள போட்டா அது வெளியே போகாது. உன்னை சுத்தமாக்கிட்டு தான் போகும். அதுதான் வேத வார்த்தைன்னு சொன்னாராம். அதே மாதிரிதான் இந்த வார்த்தை நம் வாயை விட்டு பிரியாமல், இந்த வார்த்தையை நம் கடைபிடிக்கிறவர்களா, இந்த வார்த்தையை செய்ய கவனமாய் மாத்திரம் இருந்தால் யோசுவாவை போல நாமும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். யோசுவாவை கர்த்தர் வெட்கப்பட விடலங்க. அந்த இடத்துல அநேக கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அதே மாதிரி இன்னைக்கு படிக்கிற இடத்துல, ஊழியத்துல, வீட்டுக்குள்ள என்ன மேன்மைப்படுத்துவாரா? இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருப்பாரா அப்படின்னு கேள்விகளோட ஒருவேளை இந்த மாத கடைசியில நீங்க இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. நீங்க பரிசுத்தம் பண்ணிதான் பாருங்களேன். உங்க எல்லைய நீங்க அற்புதங்களை காண்பீர்கள். நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். அதிசயங்களை காண்பீர்கள். இங்க யோர்தான் பிளந்து குவியலாய் நின்றது போல கர்த்தர் உங்களுக்கு முன்பதாகவும் இருக்கிற யோர்தான்களை குவியலாய் நிற்க வைப்பார். நீங்கள் காலூன்றி வெட்டாந்தரை வழியாய் போவீர்கள். ஆனா அவர் கட்டளைகளை பின்பற்றணும். அவர் கற்பனைகளின்படி கீழ்ப்படியணும். இதே மாதிரி யோசுவாவின் 7வது அதிகாரத்துல ஆண்டவர் எரிகோவை இவர்களை தாண்ட சென்று ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு. எரிகோல தேவையில்லாத அந்த பொருட்களை நீங்க எடுக்காதீங்கப்பா, அது சாபத்தீடானது, அதுல நீங்க எடுக்காதீங்கன்னு ஆண்டவர் முன்னாடியே சொல்லிடுறாரு. எரிகோவை அவங்க ஜெயிச்சுட்டு வரும் பொழுது போனாங்க. எரிகோவை ஜெயிச்சுட்டாங்க. சந்தோஷமா வராங்க. ஆண்டவர் வேண்டான்னு சொன்னதை கையில எடுத்துட்டும் வராங்க. இப்போ இங்க சாபத்தீடானதை எடுத்து இஸ்ரவேலர்கள் ஒருத்தங்க எடுத்து துரோகம் பண்ணிட்டாங்க. இப்போ அது தெரியாம யோசுவாவும் எழும்பி ஆயி பட்டணத்துக்கு நேரா யுத்தம் பண்ண போய் புறமுதுகு காட்டின மாதிரி இவங்க அடிக்கப்பட்டு இவங்க தோத்து போய் ஆயி பட்டணத்தை நாங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு போறாங்க. ஆனா முறிந்தோடி வந்தார்கள் தான் போட்டிருக்கு. வெட்கப்பட்டு திரும்ப வந்துட்டாங்க, தோத்துட்டாங்க. யோசுவாவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இந்த 2வது டாஸ்க், ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல கர்த்தர் சொன்ன மாதிரி இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டாச்சு. ஆனா இந்த 2வது டாஸ்க்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா தோத்துட்டாங்க. இது ரொம்ப கஷ்டம், ஐயோ இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை. ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பெட்டி முன்னாடி நின்று வெளியிறத பார்க்கலாம். ஆண்டவர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இதை உன் வாயை விட்டு பிரியாது இருக்கணும். நீ செய்ய கவனமா இருக்கணும். இது நீ தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். இது மூணையுமே தான் நான் செய்யறேனே, ஏன் இந்த தோல்வி வந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது, யோசுவா, உன்னை நீ சுத்திகரித்து கொண்ட, உன் பாளையத்தை நீ சுத்திகரித்து கொள்ளுகிற, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரே ஒரு காரியம் உன் பாளையத்துக்குள்ள அருவருப்பாய் காணப்படுகிறது. இந்த ஒரு காரியத்தை மட்டும் நீ எடுத்து போட்டனா, கிடைக்கப்பட்ட காரியத்தை எடுத்து போட்டுட்டேன்னா நீ அற்புதங்களை காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இவ ஆண்டவர் சமூகத்துல உடன்படிக்கை பற்றி முன்னாடி நின்று விழுந்து புலம்பி அழுகும் பொழுது, இஸ்ராயேலர்கள் பாவம் செய்தார்கள், என்னோட உடன்படிக்கையை மீறினார்கள், என்னோட நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர்கள் ஃபாலோ பண்ணல, அதை செய்ய கவனமா இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த சொல்லும் பொழுது, அந்த காரியத்தை சொல்லும் பொழுது ஆண்டவரே எங்களை மன்னிச்சிடுங்க இசப்பா, இது எப்படி நடந்ததுன்னு தெரியலன்னு சொல்லி யோசுவாவும் ஆண்டவர் நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். சாபத்தீடானது உங்கள் நடுவுல நீங்க நிக்கிறகம் பண்ணல அப்படின்னா நான் உங்க கூட இருக்க முடியாது. எழுந்திருந்து நீங்க சாபத்தீடானதை எடுத்து போட்டு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அப்படி நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளலைன்னா உங்க சத்துருக்களுக்கு முன்னாடி நீங்க நிற்க முடியாது. நீங்க ஜெயிக்கவே முடியாது. இது வரைக்கும் ஜெயிச்சீங்க, அது எப்போ 2வது டாஸ்க்லே நீங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே போறான். யார் இதை செய்தாங்க அப்படின்னு சொல்லி, சாபத்தை எடுத்தவனை, இந்த மதிகேடான காரியத்தை செய்தவனை அக்கினியில சுட்டரிக்கும் கடவுள் என்று சொல்லி அந்த கோத்திரமா வர சொல்லி இது யாருன்னு பார்க்கும் பொழுது, அங்க யார் அப்படின்னு போட்டிருக்குன்னா, யூதா கோத்திரத்தின் சேராகின் குமாரனாகி சப்திக்கு இருந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆகானை குட்டி யோசுவா கேட்கிறானே, இது செய்தியா? தேவனை மகிமைப்படுத்து,
அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி எதையும் ஒழிக்காத, எந்த தப்பு எதையும் மறைக்காத அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமா நான் பாவம் செய்தேன், என்ன பிரகாரமாய் செய்தேன் என்று சொல்லி கொள்ளையின் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் பொன் பாலத்தை இச்சித்து எடுத்துக்கொண்டான்னு சொல்லப்போ பாருங்க. தேவைக்காக எடுத்துக்கொள்ளல. அவன் அது அது எடுத்துக்கொள்ளவே கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கும் போது, விலக்கப்பட்டவைகளின் மேல ஒரு ஆசை போகுதுன்னா அதுக்கு பேரு இச்சை. அவன் இச்சித்து எடுத்துக்கொண்டான். அதை எடுத்து வெள்ளியையும் அதெல்லாத்தையும் எடுத்து கூடாரத்தில் அது புதைந்திருந்தது. வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. கூடாரத்தின் மத்தியில் இருந்து யோசுவாவின் இடத்துல அதை கொண்டு வந்தாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை எடுத்து அவங்க புதைச்ச எல்லாத்தையும் கொண்டு போய் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். நீ எங்களை கலங்க பண்ணினது என்னன்னு சொல்லி எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அக்கனியால் அவைகளை சுட்டெடுத்து கற்களினால் மூடி இந்நாள் வரைக்கும் அத அத கற்குவியலாக வைக்கிறார்கள். அப்போ தேவனுடைய உக்கிர கோபம் நீங்கிற்று அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. கர்த்தர் அதுக்கப்புறம் அவங்க ஆய்பட்டணத்துக்கு போறாங்க. ஒரு ஜெயத்தை கொடுக்கிறாரு. இவங்க தோல்வி சந்திச்சு திரும்ப வராங்க. ஆனா ஆண்டவர் அவங்களை சரி பண்ணி மறுபடியும் ஜெயம் எடுக்க வைக்கிறாரு. அவர் அற்புதத்தை அவங்க வாழ்க்கையில செய்வாரு. முதல் அற்புதம், அவர்கள் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாங்க, அது நடந்தது. அந்த கட்டளைகளின்படி யோசுவா கீழ்ப்படிந்தான், நடந்தது. இங்க யோசுவா கூட இருந்தவங்க கீழ்ப்படியல, கட்டளைகளை தியானிக்கல, அதை செய்ய கவனமா இல்ல. கர்த்தர் வேண்டான்னு சொன்ன பாபிலோனிய சால்வை இச்சித்து எடுத்து புதைத்து வைத்திருக்கிறாங்க. அதனால அற்புதம் அவங்களுக்கு நடக்கல. அதை தோண்டி எடுத்த பொழுது அற்புதம் நடந்தது. இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் ஒண்ணு சொல்ல விரும்புகிறார். என்ன ஒரு காரியம் என்ன, புதைத்ததை தோண்டி எடுத்து விடு, மறைத்ததை தோண்டி எடுத்து விடு. எந்த பாபிலோனிய சால்வையை, எந்த காரியத்தை பார்த்து இச்சித்து இது எனக்கானதுன்னு சொல்லி நம்ம மறைத்து வைத்திருக்கிறோமோ, எந்த எண்ணங்களை நம்ம அடித்தளத்துல தோண்டி புதைத்து வைத்திருக்கிறோமோ, எந்த காரியங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு மட்டும் தெரிந்து இது உன்னை விட்டு நீக்கி போடு. நிறைய முறை ஒருவேளை கர்த்தர் சொல்லியிருக்கலாம், அதுக்கு நம்ம செவி கொடுக்காம இருக்கலாம். அதை எடுத்து போடு, நான் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வேன்னு கர்த்தர் இந்த கால வேளையில சொல்றாரு. அதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்ம நாளை தினத்துல இருந்தே அந்த அற்புதத்தை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இந்த 1ஆவது தேதி நம்ம இந்த மாதத்துல நுழையும் பொழுதே அதுக்கான காரியங்களை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். கர்த்தர் ஒரு ஒரு ஸ்டெப் நமக்கா எடுத்து வைக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆனா ஆண்டவர் விரும்புறதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம 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 இந்த பாவத்தை, நம்ம புதைக்கப்பட்ட காரியங்களை, இச்சித்து புதைத்து வைத்த பாவங்களை நம்ம விட்டு எடுத்து சுத்திகரித்துக் கொண்டு அவர் நியாய பிரமாணத்தின்படி செய்ய மட்டும் கவனமாய் இருக்கும் பொழுது நம்ம அற்புதத்தை பார்ப்போம். யோசுவாவோ பாளையத்தை சுத்தமாக்கி கொண்டு போனா, யோர்தான் குவியலாய் நின்ற ஒரு அற்புதத்தை பார்த்தான். யோசுவா அவன் ஜனங்களும் மறுபடியும் இது எரிகோ பட்டணத்துக்கு போகும் பொழுது ஜெயிச்சாங்க. ஆனா பட்டணத்துல போட்டு போனாங்க. ஏன்? அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமா இல்ல. அற்புதங்களை நடக்கல. அந்த இடத்துல புதைக்கப்பட்ட காரியம் இருந்தது. அதை தோண்டி எடுத்த பொழுதோ, அதை சுத்திகரித்த பொழுதோ, அதை தூக்கி கொண்டு போய் சுட்டரித்த பொழுதோ, கர்த்தர் மறுபடியும் பட்டணத்தின் மேல ஒரு ஜெயத்தை கொடுத்தது போல இந்த கால வேளையில எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஜெயம் இல்லையோ, எங்கெல்லாம் இந்த மாதத்துல தோல்வி இருந்ததோ, எங்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கலையோ, கர்த்தர் சொல்ல அங்கெல்லாம் தோண்டி எடு, அங்கெல்லாம் புதைக்கப்பட்டதை தோண்டு, அங்க புதைக்கப்பட்டதை தோண்டு. ஒருவேளை சொல்லலாம், இது நாளுமே, இது 4 நாள் ஆயிற்றுன்னு சொன்ன மாதிரி, இது எடுத்தா சில காரியங்கள் அப்படி அப்படி ஆகத்தான் செய்யும். ஆனா அதை எடுத்துட்டா கர்த்தர் ஒரு உயிர்ப்பித்த வல்லமையை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். அதை தோண்டி எடுத்துட்டா, அதை மாத்திட்டா ஒரு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். புதைக்கப்பட்டவர்களை தோண்டி எடுத்தா ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். ப்ராஃபட்டிக்கலா ஏசப்பா பேசுறாங்க, புதைக்கப்பட்டதை எடுக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில பார்த்து, என்னென்ன காரியங்கள்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாம நம்ம வாழ்க்கையில காணப்படுதோ அதை முற்றிலுமாய் அகற்றும் பொழுது என் பாளையத்துல அற்புதத்தை நான் பார்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு நீங்க சொல்லும்படிக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்பிக்கையோடு கூட செபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்க போறோம். ஒரு இடத்துல நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி செய்ய கவனமாய் இருந்த பொழுது யோர்தான் வந்தது. அதே நேரத்துல அது செய்யாம இருந்த போதோ ஆண்டவர் அவர் நீதி உள்ளவர், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை செய்கிறவர். நீ இதை சரி பண்ணிட்டு வா, உனக்கு அற்புதத்தை செய்வேன்னு சொன்னார். அது சரி பண்ணிட்டு வந்தாங்க. பட்டணத்தை அவங்க கால்களின் கீழே கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில சிலவெல்லாம் ஒப்பு கொடுக்கப்படல. ஆனா நீங்க சரி பண்ணீங்கன்னா, இந்த காரியத்தை தூண்டி எடுத்து அதை அப்புறப்படுத்தினீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கால்களின் கீழே
நிறைய ஆயுப்பட்டணங்களை ஒப்புக் கொடுப்பாரு, நிறைய காரியங்களை ஒப்புக் கொடுப்பாரு. அப்பா ஆண்டவரே, அப்பா எதெல்லாம் என்னை இச்சிக்க தோன்றுதோ, எதெல்லாம் எனக்கு வேணும்னு அபகரித்து வைக்க தோன்றுதோ, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஏசப்பா. அதை நான் புதைத்து போட விரும்புகிறேன். அது புதைத்ததை எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குல தூக்கி எறிய விரும்புகிறேன். அதை அக்கினியால் சுட்டரிக்க விரும்புகிறேன். என்னென்ன இச்சைகள், அசுத்தங்கள் அப்பா இந்த மாதத்தின் கடைசி நாள் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க பாளையத்துல, எங்க குடும்பத்துல அப்பா ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள்லாம் சத்துரு ஆனவன் அப்பா இச்சிக்க வைத்து எந்த காரியத்தெல்லாம் அங்க எல்லைக்குள்ள வச்சிருக்கிறானோ, எதெல்லாம் என் குடும்பத்துக்குள்ள இருக்குது, எதெல்லாம் என் பிள்ளைங்க வாழ்க்கையில, கணவர் வாழ்க்கையில அப்பா, மனைவி வாழ்க்கையில அப்பா, குடும்பத்தார் வாழ்க்கையில, ஊழியத்துல அப்பா, படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல புதைந்து கிடக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் அது தோண்டப்படுவதாக, அது முற்றிலுமா எரிக்கப்படுவதாக, அது சித்தரிக்கப்படுவதாக. அது எந்த ஆண்டவரே உறவா இருந்தால், எந்த உணர்வா இருந்தால், எந்த உணர்ச்சியா இருந்தால் அதுக்கு நாங்க இனி இடம் இல்லையப்பா. இயேசுவின் நாமத்துல அந்த கிரியைகள் அழிக்கப்படுவதாகப்பா. ஒரு பரிசுத்தத்தை உண்டு பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்துல எல்லாரும் அற்புதத்தை பார்க்கட்டும், வரக்கூடிய நாட்கள் அற்புதத்தை பார்க்கட்டும். அவங்க குடும்பத்துல, ஊழியத்துல இருக்கிற காரியத்துல கர்த்தர் ஒரு விடுதலையை காணும்படி செய்வீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. இது அப்படி செய்ய போற கிருபைக்காய் நன்றி. பாளையத்தை பரிசுத்தம் பண்ணி கொள்ளவும், அற்புதங்களை பார்க்கவும் கிருபை தாங்க. பாவத்தை தோண்டி எடுத்து அப்புறப்படுத்தவும் உதவி செய்யுங்க. உங்க சுத்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து தியானிங்க. இசப்பா பேசுவாங்க, மறந்துடாதீங்க. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நமக்கு அந்த வாக்குத்தத்த பிரேயர் இருக்கும். பிப்ரவரி 3, 4, 5 இந்த 3 நாட்களுமே உபவாசத்தோட அவர் சமூகத்துல நம்ம அந்த மாத ஊழியங்களுக்காக நம்மை அவருக்குள்ள ரிவைவ் பண்ணும்படிக்கு நம்ம ஜெபிக்க போறோம். இந்த 3 நாளுமே ரிவைவர்ஸ் இருக்கும். சோ ஜெபத்தோடு கூட பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.